அதே போல ஆடு, நம்ம வளர்க்குற ஆடு, இங்க எல்லாம் கால்நடை அதிகமாக வளர்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ எடை கொடுக்கும்னா, இந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கி விவசாயியுடைய தொழிலாளிக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த ஆடு 40 கிலோ எடை கொண்ட ஆடா இருக்கும். இரட்டிப்பு வருமானம். இதுதான் பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய முடியும். பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் ஏழை எளியவருக்கு வேற என்ன தொழில் இருக்குது? வேற ஒரு தொழிலும் கிடையாது. கிராமத்தில் என்ன இருக்குது? ஒன்னா காட்டு வேலைக்கு போவோம், தோட்டத்துக்கு போவோம், தோட்ட வேலை செய்வோம். ஏன்னா நான் அப்படித்தான் இருக்கிறேன், எனக்கு அதனால சொல்றேன். வேற என்ன பண்ண முடியும்? அந்த விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு தொழில் உருவாக்கி தருவதுதான் அதிமுக ஆட்சியுடைய நோக்கம். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அங்கதான் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின பசு உருவாக்குவது, கலப்பின ஆடுகள், கலப்பின பன்றி, அதே போல கலப்பின கோழி, அதே போல இப்படி மீன் எல்லாம் உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளி விவசாயிக்கு அதை கொடுத்து வளர்த்தி கட்டிப்பு வருமானம் பெறுவதற்காக மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நாங்கள் உருவாக்கணும். அதையும் இன்றைய வரை அதை செயல்படுத்த அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, அந்த அரசாங்கம் தேவையா?